ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ். இப்போ ரீசெண்டாக ஃபேண்டாஸ்டிக் 4 அந்த படத்துக்கான டீசர் வந்திருந்தது. இனிஷியலாக நம்ம அதை வந்து பிரேக் டவுன் கூட பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஃபேண்டாஸ்டிக் 4 டீசரில் நம்ம மிஸ் பண்ண ஒரு சில முக்கியமான விஷயங்கள், தென் இது மட்டும் இல்லாமல் ஃபேண்டாஸ்டிக் 4 தாண்டி மல்டிவர்சல் சாகாவை பற்றி கிடைச்சிருக்கக்கூடிய பல பிளாட் ரூமர்ஸும் இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் இதை தாண்டி கேங் மறுபடியும் எம்சியூக்குள்ளே வர போறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நியூஸஸும் வந்துகிட்டு இருக்கு. ஓவராலாக பல விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த டீசரில் ரொம்ப முக்கியமாக எல்லாருமே வந்து கேட்ட ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜானி வந்து அவர் பவர் அப் ஆகும்போது அவர் வந்து ஃபேண்டாஸ்டிக் 4 ட்ரெஸ் போட்டிருந்தா மட்டும்தான் அந்த ட்ரெஸ் வந்து பேர்ன் ஆகாது. பட் வேற மாதிரியான நார்மல் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து போட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் வந்து பேர்ன் ஆயிரும். இதுதான் வந்து படங்கள் நம்ம பார்த்துருப்போம். இதில் பர்டிகுலராக ஒரு ஷார்ட்ல ஒரு நார்மலான ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. அந்த டைமில் வந்து அவர் பவர் அப் ஆகும்போது அந்த ட்ரெஸ் எப்படி எரியாமல் இருக்கு, அந்த ஒரு காஸ்டியூம் தானே ஃபயர் ப்ரூஃபாக இருக்கும், அதெல்லாம் வந்து அவருக்கு கேப்பபிளாக இருக்கும். இது வந்து நார்மல் ட்ரெஸ் தானே, இது வந்து எப்படி எரியாமல் இருக்கு, அந்த ஒரு ஃபயர்ல இருந்து இப்படி ப்ரொடெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா டீசர் பார்க்கும்போதே தெரியுது இது வந்து ஏர்லி ஸ்டேஜஸ்ன்னு சொல்லிட்டு இல்ல, அவங்களுக்கு பவர் கிடைச்ச ஏர்லி ஸ்டேஜ் அதையா இது போறது இல்ல. அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பிளாஷ்பேக்கா மாண்டேஜஸா வந்துரும் நினைக்கிறேன். ஏன்னா இங்க வந்து இப்போ கரண்ட் டைம்ல அவங்களுக்கு தனியா ஒரு ஃபேன் பேசஸ் இருக்கு. பவர் அப் ஆகி அவங்க ஒரு நல்ல சூப்பர் ஹீரோ டீமா மாறி எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு சூப்பர் ஹீரோ டீமா அவங்க இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து யூஸ்வலான லைஃப் வாழணும், அதே நேரத்தில் திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனடியா பவர் அப் ஆகணும் அப்படின்ற காரணத்துக்காக நம்ம ஜானி ஸ்டார்முக்கு யூசுவலா போடக்கூடிய கேஷுவல் ட்ரெஸ்ஸஸ்ல கூட அந்த மாதிரியான விஷயங்களை ரீட் ரிச்சர்ட்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருக்கலாம். மேபி இந்த ட்ரெய்லர்ல இன்னொரு முக்கியமான நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பர்டிகுலரா ரீட் ரிச்சர்ட்ஸ் வந்து ஒரு போர்டுல ஒரு ஃபார்முலா வந்து எழுதிட்டு இருக்க மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓரத்துல வார்ம் ஹோல் மாதிரியான ஒரு டிராயிங்கை போட்டுட்டு என்ட்ரி எக்ஸிட் அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருப்பாரு. ஆக்சுவலா இங்க இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவர் வந்து டைமென்ஷனல் டு டைமென்ஷனல் டிராவல் பண்ண போறாரா, மல்டிவர்சல் டிராவலுக்காக இங்க வந்து டிவைஸ் வந்து தயார் பண்ணிட்டு இருக்காரா, இல்ல இது வேற ஏதாவது ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் நிறைய கேள்விகள் வரும். ஆக்சுவலா ரீட் ரிச்சர்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருல, இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு ரூமர்ஸ் படி ஒரு விதத்துல கேலக்டர் வரதுக்கான ஒரு ரீசன் சொன்னாங்க. அதை தாண்டி இந்த ஒரு விஷயத்துக்காக கூட மேபி கேலக்டர்ஸ் வரலாம் இந்த ஒரு பூமிக்கு. ரூமர்ஸ் படி கிடைச்சிருக்கக்கூடிய லீக்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, கேலக்டர்ஸ் அவரோட யூனிவர்ஸ் வந்து இழந்துட்டாரு, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த யூனிவர்ஸ் வந்து அழிஞ்சிருச்சு, அதை மறுபடியும் வந்து ரீக்ரியேட் பண்ணணும், அதை மறுபடியும் கொண்டு வரணும்ன்றதுக்காக பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை வந்து தேடி தான் வராரு அப்படின்ற மாதிரி இங்க வந்து ரூமர்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு படத்துல சூ வந்து மாசமா இருக்க போறாங்க, அதாவது அவங்க வந்து பிரெக்னெண்டா வந்து இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் வந்து வயித்துல இருக்காரு. சோ அந்த ஒரு விஷயத்துக்காக கேலக்டர்ஸ் பூமிக்கு வரான்ற மாதிரியான ரூமர். தென் இதை தாண்டி இங்க ரீட் ரிச்சர்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக கூட மேபி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா ரீட் ரிச்சர்ட்ஸ் இந்த மாதிரி காமிக்ல பண்ணிருக்காரான்னு கேட்டீங்கன்னா எஸ், இது மாதிரியான ஒரு ரிங் வந்து பண்ணிருக்காரு. டைமென்ஷன் டு டைமென்ஷன் டிராவல் பண்றதுக்கு இதே மாதிரியான ஒரு டிவைஸ் சிவில் வார் காமிக்ஸ்க்கு அப்புறம் கிரியேட் பண்ணாரு. இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து சண்டை போர் பிரச்சனை இது நடந்துகிட்டே இருக்கு. மத்த டைமென்ஷன் மத்த மல்டிவர்சல் பேரலல் யூனிவர்சஸ்லாம் இருக்குல்ல, அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய யூனிவர்ஸ், அவங்கலாம் வந்து எப்படி அந்த பீஸை வந்து உருவாக்குறாங்க, அங்கெல்லாம் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, எப்படி பீஸை நிலைநாட்டலாம் அப்படின்றதுக்காக இந்த மல்டிவர்சல் டிராவல் போர்ட்டலை உருவாக்குவாரு. அங்க வந்து இதே மாதிரி ஏகப்பட்ட ரீட் ரிச்சர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் உருவாக்கி கடைசியில இன்டர் டைமென்ஷனல் கவுன்சில் ரீட் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலே இருக்கும். அதுல வந்து ஏகப்பட்ட வேரியன்ட் ரீட் ரிச்சர்ட்ஸ் இருப்பாங்க. எல்லாருமே ஒரு டீம் அப் ஆயா அது வந்து ஒரு தனி கவுன்சில் மாதிரி வந்து இயங்கும். ஆக்சுவலா இந்த படத்துல ஒரு சில ரீட் ரிச்சர்ட்ஸ் வேரியன்ட்டையும் நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஃபேண்டாஸ்டிக் 4ஓட ஒரு ஆர்ஜின் படம், இல்ல யூஸ்வலா வந்து இந்த சாஃப்ட் ரீபூட் டைப் அந்த மாதிரியான கதையா இதை எதிர்பார்க்காதீங்க. இந்த ஒரு படம் ஸ்டார்ட் ஆனோடனே அடுத்து ஃபியூச்சருக்குள்ள இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து இந்த ஒரு படத்துல தான் இருக்கு. அந்த மல்டிவர்சல் சாகாவோட ஒரு முக்கியமான கீ தான் இந்த ஃபேண்டாஸ்டிக் 4 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல டாக்டர் டூமுக்கான கேமியோமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கேமியோ ஆர் எக்ஸ்டெண்டட் சீக்வன்சஸ் கூட வந்து இருக்கலாம். ஏன்னா இங்க இருந்து தான் அடுத்து அப்படியே நம்ம டாக்டர் டூமோட டூம்ஸ்டே அந்த ஒரு படத்துக்கு வந்து கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் சீக்ரெட் வார்ஸ் இது மாதிரியான அடுத்து வரக்கூடிய முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த ஒரு படம் வந்து ஒரு முக்கியமான லீடா இருக்க போது. மேபி 2 போஸ்ட் கிரெடிட் சீன் கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது டாக்டர் டூமா இப்போ ஆர்டிஜே தான் கன்ஃபார்ம் ஆயிருக்காரு. அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா இந்த படத்துல ஆர்டிஜே நடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டா ஃபேண்டாஸ்டிக் 4 அந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்ல யாரோ ஒரு பர்டிகுலர் ஆக்டர் மூஞ்சி எல்லாம் கவர் பண்ணி அவர்
மேல வந்து துணியை போட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போற மாதிரி, அதாவது கேமரா போட்டோஸ்லாம் இருக்கும்ல, அவங்களுக்குலாம் தெரியாம இருக்கிறதுக்காக மறைச்சு கூட்டிட்டு போயிருப்பாங்க பாடி கார்ட்ஸ்லாம். அது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ல நடிச்சார்ல அந்த ஆக்டர் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் ஆர்டிஜே நடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் இதுக்கு இடையில போயிட்டு இருக்கு. இது போதாதுன்னு இப்போ கேங்கும் மேபி ஃபியூச்சர்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுக்கான அறிகுறியும் லைட்டா வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேங் டைனசிட்டி தான் வந்து ஒரு மெயின் ப்ராஜெக்டா இருந்திருக்க வேண்டியது. கேங்கை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த மல்டிவர்சல் சாகாவே ஒரு பெரிய இடத்துக்கு போறதா இனிஷியல் ஐடியாலாம் இருந்திருந்தது. அது வந்து ஜானத்தன் மேஜர்ஸை நம்பி தான் ஆன்மேன் அந்த வாஸ்ப்ல வச்சு அதை அப்படியே கனெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம், இந்த கேரக்டர் வச்சு இவனை வச்சு ஒரு மெயின் வில்லனா ஆக்கி அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்மேன் சாகா அதெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இனிஷியலா ஒரு பிளான்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா ஜானத்தன் மேஜர்ஸ் ஒரு கேஸ்ல மாட்டி அவரோட ஒய்ஃபோட ஒரு சின்ன பிரச்சனை ஹைகோர்ட் கேஸ் அதெல்லாம் போய் அவரோட பேர் கேட்டு போனனால இந்த ஒரு ஆக்டரை வந்து யூஸ் பண்ண முடியாது, அதுக்குன்னு இன்னொரு ஆக்டரையும் கேஸ்ட் பண்ண முடியாது, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் யோசிச்சு சரி ஓகே கேங் இப்போதைக்கு வேணாம் இவனை வந்து விட்டுருங்க, நம்ம டாக்டர் டூம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் டாக்டர் டூமை இப்போ இறக்கிருக்காங்க. இப்போ ஃபைனலி ஜானத்தன் மேஜர்ஸ் அவங்களோட அந்த ஒரு கேஸ் முடிவுக்கு வந்துருச்சு. அவங்க ஒய்ஃபே வித்ரா பண்ணிட்டாங்க, பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதை நீ முன்னாடியே பண்ணிருக்கலாமேமா அப்படின்ற மாதிரி அங்க பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஃபைனலி இப்போ அவர் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டாரு, எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இனி வரக்கூடிய காலங்களில் மேபி இவர் வந்து இனி வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்ணலாம் எம்சியூல அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லிக்கிறாங்க. கேங்குமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் தான். ஸோ கேங்கோட கவுன்சிலுமே நம்ம வந்து பார்த்துருப்போம் ஆன்மேன் த வாஸ்ப் அந்த படத்துல. கேங்குன்னு ஒரு தனி கவுன்சில், அவங்களும் மொத்த மல்டிவர்ஸையும் வந்து ஆக்கிரமிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு குரூப்புமே காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில லோக்கி வந்து பாத்தீங்கன்னா மல்டிவர்சலுக்கு ஒரு காட், ஒரு வாட்சர் மாதிரி அவர் அங்க போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இங்கே டாக்டர் டூம் வந்துகிட்டு இருக்காரு. இதுல செலஸ்டியல் கேலக்டாஸ் நிறைய விஷயங்கள் வந்து இப்பதான் ஸ்டேஜிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஒவ்வொரு லிங்க்கும் இப்பதான் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபென்டாஸ்டிக் 4 அண்ட் டூம்ஸ்டே இந்த ரெண்டு ப்ராஜெக்டும் இதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய மார்வல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைக்கிற வேலையை வந்து பார்க்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஃபினிட்டி சாகால அந்த டைம் லைன்லாம் ஈஸி அப்படியே ஒரு லைனா இருந்தது, நமக்கு வந்து கதை இங்கிருந்து அங்கிருந்து இங்கன்னு புரிஞ்சதுல. பட் இந்த ஒரு மல்டிவல் சாகால மட்டும் நிறைய விஷயங்கள் புரியல, இது எங்க நடக்குது இது எப்ப நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியாம இருந்தது. மேபி அந்த ஒரு விஷயத்தை சீரா நமக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு முக்கியமான படங்களா இந்த ரெண்டு படங்கள் இருந்து கனெக்டிவ் டாட்ஸ் எல்லாம் ஈஸியா கனெக்ட் பண்ணி அடுத்த அப்படியே சீக்ரெட் வார்ஸ் நம்ம லீட் பண்ணி கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலை யோசிச்சு பாருங்க, பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் மட்டும் வந்தானா வேற மாதிரி இருக்கும். இப்போ இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அவர் வந்து ஒரு கிட் மாதிரி வந்தாலுமே வேரியன்ஸ் அப்படின்னு வரும்போது டெஃபினட்டா மற்ற யூனிவர்சஸ்ல எல்லாம் வளர்ந்த ஒரு வெர்ஷன் இல்லைன்னா சுப்ரீம் வெர்ஷன் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் கூட இருக்கலாம். பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ்லாம் குழந்தையா இருக்கும் போதே பாக்கெட் டைமென்ஷனை உருவாக்கி விளையாண்ட ஒரு குழந்தை. ஸோ அவனோட பொட்டன்ஷியல் பயங்கரம். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்லாம் கொண்டு வந்தாங்கன்னா இன்சேன் அப்படின்னே சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு கேங் கவுன்சில் அதுக்கப்புறம் ரீட் ரிச்சர்ட்ஸ் கவுன்சில் ஒரு ப்ராஜெக்ட்ல பார்த்தே நம்ம மிரண்டு போறோம்னா அப்போ சீக்ரெட் வார்ஸ் எவ்வளோ பெரிய ஸ்கேல் ப்ராஜெக்டா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாருமே எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ வேர்ஷன்ஸ் அப்போ வருவாங்க, அது எப்படி ஹேண்டில் பண்ணும், நிறைய பிளானிங் இருக்கு, நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. எப்படி நம்ம கெவின் ஃபைகி வந்து அது எல்லாத்தையுமே டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இதை வந்து ஒரு பெரிய ஒரு சாகாவா கொண்டு வராரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கிடையில டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. பட் இப்போ வரையும் அது வந்து வரலாம் வராமே போலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் தான் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் வரதுக்கு முன்னாடி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 தோருக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட், இது ரெண்டும் வந்து இதுல இன்னும் ஒரு சில விஷயங்களை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போனா நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை தாண்டி உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.